ஸோ வெஸ்ட் இண்டீஸோட ட்ராபேக் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, பேட்டிங்கில வந்து எல்லாருமே வந்து அடிச்சு ஆடக்கூடிய அளவுக்கு பேட்டர்கள் இருக்கிறாங்க. நீங்க தென்னாப்பிரிக்கா ஆட்டத்திலேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6 விக்கெட் 7 விக்கெட் போனே வந்து சாமி தென்னாப்பிரிக்காவ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்க. பார்த்தா வந்து அதுக்கப்புறமா கடைசி 2 என்ன அடி அடிச்சாங்க. ஹோல்டரும் வந்து அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் நினைக்கிறேன்ல. ஷெப்பர்ட் 2 பேரும் வந்து பயங்கரமா அடிச்சாங்க. ஸோ நீங்க மேற்கிந்திய இதில் பேட்டிங் லைன் அப் வந்து முடிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கடைசி நேரம் காத்துட்டே இருக்கணும். ஆனா பவுலிங்ல வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்களோ? வீக்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட வந்து அந்த பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து டஃப் கொடுக்குற மாதிரி இல்லை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சீமர் இல்லை வந்து. அப்புறம் வந்து நம்ம நிறையா பவுலர்ஸ் பார்க்கும்போது ஆஃப் ஸ்பின் நிறையா வச்சிருக்காங்க வந்து. இவங்கள்ட்ட வந்து ஆஃப் ஸ்பின் கம்மியாக இருக்குது. அதை நம்ம பார்த்துருக்கோம். ராஸ்டன் சேஸ் மட்டும் அது ஆல்ரவுண்டராக இருக்கார். அவர் மட்டும் தான் இருக்காரு. அதனால அவங்கள்ட்ட பவுலிங் வந்து கொஞ்சம் சுணக்கமாக தெரியுது. இந்தியன் பேட்டிங் இப்போ திரும்பி ஃபார்ம் கொண்டாங்க அந்த சென்ஸ். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்தால் தான் வந்து இந்தியாவை பீட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடும் வந்து. ஸோ அவங்களுடைய பவுலிங் ஸ்ட்ரென்த் யாருன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா குடகேஷ் மோட்டி, அகில் ஹுசைன். ஸோ அந்த 2 இடது கை பந்து வீச்சாளர்கள் தான் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் கொடுக்கலாம் ஸ்பின்னர்ஸில். ஆனால் அது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ மாறி மாறி இருக்கிறனால அவங்க வந்தாலுமே கூட டக்குன்னு அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்தியனுக்கு டீமுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் வந்து இன்னும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க செயல்படல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த T20 உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மேத்யூ ஃபோர்டி அவர் ஒரு முறை நல்லா போட்டார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்கள் மாதிரி அவங்க கண்டிஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த டாக்டிக்கலா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் நம்ம பேசினது. இப்படி பார்த்தா டீம் வைஸும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியாவுக்கு தான் அப்பரேஜ் இருக்கு. மேற்கிந்திய இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னா சுழற்பந்து வீச்சில் ஏதாவது இந்தியா நீங்க சுருட்டுனா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. Cent Mortgage Loan. Turn property into prosperity. Interest rates starting from 8.65%. Loan amount 5 lakh rupees to 750 lakh rupees. Purpose for personal needs. Tenure period maximum 15 years. Facility term loan and overdraft.